யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 28. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சொன்ன 5ஆம் வார்த்தை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, மீண்டுமாக 4 வார்த்தைகளை கேட்டு 5வது வார்த்தையை கேட்டு உதவி செய்திருக்கிறேன். 4 வார்த்தை மூலமாக எங்களோடு நீ பேசினேன். இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? 2 சின்ன பிள்ளைங்க கை தூக்குறாங்க. சரி, தூக்கம் வரவங்க ஒரு அல்ல சொல்லுங்க. 4 பேர் கை தூக்கிட்டாங்க டக்குன்னு. 4 பேருக்கு கை தூக்கம் வருதுன்னு நினைக்கிறோம். அதாவது ஒரு பெரிய பணக்காரன் திரும்பி வேலைக்காரன் டாக்டருக்கு போன் பண்றான். வீட்டுல இருந்துகிட்டு, டாக்டர் சீக்கிரம் வாங்க எங்க வீட்டுக்கு. என்னடா அவசரம் உனக்கு? எனக்கு ஒண்ணு அல்ல, நம்ம முதலாளி நல்லா தூங்கிட்டு இருந்தாரு, நல்லா வாய விளந்து தூங்கிட்டு இருந்தாரு. ஒரு எலி ஓடி உள்ள போயிடுச்சு, அது வெளியே வரல. தயவு செய்து என்ன பண்ணுங்க, சீக்கிரம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அவர் சொன்னாரு, சரி நான் வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், நீ வேணா ஒண்ணு பண்ணு, வீட்டுல இருக்க ரொட்டி துண்டு எடுத்து அவருடைய வாயில் அப்படியே காட்டு, எலி ஓடி வந்துடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு. நானும் வந்து பாக்குறேன். இவர் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தாரு, இவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இவன் வந்து அவருக்கு முன்னாடி மீன் துண்டை ஆட்டிட்டு இருக்கிறான். அப்போ இவருக்கு டாக்டருக்கு ரொம்ப கஷ்டமா, என்னடா இவன் வேலை பண்ண ரொட்டி தானே காட்ட சொன்னேன், நீ என்னடா மீன் துண்டை காட்டிட்டு இருக்க? டாக்டர் அவசரப்படாதீங்க, நான் ஃபர்ஸ்ட் ரொட்டி துண்டு தான் காட்டுறேன். உள்ள ஓட எலி ரொட்டி துண்டுக்காக வந்து ஓடிடுச்சு. ஆனா எலியை துரத்திட்டு வந்த பூனை உள்ள இருக்கு. அந்த பூனையை நான் எடுக்கிறதுக்கு என்ன பண்றது? அதுக்குதான் நான் என்ன பண்ண, மீனை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப மீன் வரதுக்காக, பூனை வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்க எத்தனை பேர் வயிற்றுல இப்ப பூனையும் எலியும் இருக்குதோ எனக்கு தெரியாது, நான் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா தூக்கம் வரும். நல்ல தூங்க, காத்தவே வெயில், ரொம்ப வெயில் அங்க, நல்ல தூங்குற சூழ்நிலை. அது வேற, நாங்க பேசி உங்களை இன்னும் அதிகமா உங்களை என்ன பண்றோம், தூங்க வச்சுட்டு இருக்கிறோம். பாடும்போது கொஞ்சம் உற்சாகமா தான் இருக்கிறீங்க, ஆனா பேச வந்தவங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் அப்படியே நித்திரை மயக்கம். சீஷருக்கு மட்டும்தான் வருமா? எங்களுக்கும் வரும். அதை நீங்க நிரூபிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த வருடமும் இல்லாம இன்னைக்கு நீங்க யாருமே தூங்கல. நான் இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 5வது வார்த்தை ஒரு தவிப்பின் வார்த்தையாக ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் 3 வார்த்தைகளிலே கொஞ்சம் ஒரு சீராக இருந்தார். ஆனா 4வது வார்த்தையிலே ரொம்ப ஒரு பெரிய ஒரு பரிதவிப்பு அவருக்கு. அவருக்கு முடியாத சூழ்நிலையில அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஏன்னா அவர் யாராலே கைவிடப்பட்டாலும் யாராலே கைவிடப்பட மாட்டார், பிதாவாலே அவர் கைவிடப்படவே மாட்டார். ஆனா இப்போ அவர் சொல்றார், என் தேவனே என்னை கைவிட்டேன். இப்படி அடிகள் பட்டு பாடுகள் பட்டு சிலுவையை சுமந்து இந்த ரத்தமெல்லாம் சிந்தி இப்ப அவருக்கு வேதனையினுடைய வெளிப்பாடுதான் இந்த வார்த்தை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, அதோடு முடிந்திருந்தா பிரச்சனை இல்லை, முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இந்த தாகம் எதற்காக யோசிச்சு பாருங்க. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த வார்த்தை சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22:15. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு. இங்க வந்துட்டு எத்தனை பேர் நீங்க தண்ணி குடிச்சீங்க? இப்போ நான் குடிச்சிட்டேன், 2, 3, 4 முறை குடிச்சிட்டேன். தாகம் எடுக்குது. சும்மா உட்கார்ந்து இருக்கிற நமக்கே என்ன இருக்குது, தாகம் இருக்குது. இவர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற நீரெல்லாம் போய், ரத்தமெல்லாம் போய், வேதனை மேல வெளியே அவருக்கு எப்படி தாகம் இருக்கும்? என்ன விவரிக்கிறார் சங்கீதத்துல?
இது இப்போ நடப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, வேத வாக்கிய தீர்க்க தரிசனம். என்னது? மேல் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. அப்புறம் பாத்தீங்களா? அப்போ இந்த வாக்கியம் இன்னும் 69 சங்கீதம் 69 21 வாசிங்க. இதை தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற வார்த்தை. இதெல்லாம் முன்னாடி சொல்லப்பட்டது. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறதுங்க. தாகமா இருக்கிறது சொன்னோன்னே என்ன பண்ணாங்க? காடி எடுத்து, அது எப்படிப்பட்ட காடி? இங்க மாதிரி நல்ல கஞ்சி கொடுக்கல அவங்க. ஆமா, கசப்பான காடியை கொடுத்தாங்க என்று வாசிக்கிறோம். இது வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்பது அங்கு முடிவு பண்ணப்பட்டது. அந்த வார்த்தையை அவர் நினைவு கூர்ந்து இந்த வார்த்தை சொல்கிறார். ஆனா சொல்வதற்காக சொன்ன வார்த்தை இல்ல, இது உண்மையாக வேதனையின் வெளிப்பாடு. இப்ப எதனால அவர் தாகம் அடைந்தார்? அவருக்கு தண்ணீர் பார்த்தது. இந்த தண்ணீரை படைத்தது யாரு? அவர் தான் படைத்தார். இயேசு கிறிஸ்து படைத்த வார்த்தையாக படைத்தார். ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்க. பிதாவானவர், வார்த்தைதான் யாரு? குமார். இயேசு தான் தண்ணீரை படைக்கிறார். தேவன் சொல்லுகிறார், அந்த வார்த்தை தேவனாக இயேசுவாக வெளிப்படுகிறார். அந்த வார்த்தை பூமியை உண்டாக்குது, இங்க நீர்நிலைகளை உண்டாக்குது, தண்ணீரை உண்டாக்குகிறார். ஆகாருடைய பிள்ளை தன் தாகமாய் தவித்த போது அந்த தாகத்தை தீர்த்தவர் ஆண்டவர். இஸ்ரேல் ஜனங்கள் தாகத்தோடு இருக்கும் போதுதான் முறுமுறுத்தார்கள், உரையாட்டம் பண்ணினார்கள், மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக பேசினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை ஆண்டவர் பண்ணார், தீர்த்தார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சிம்சோன் ஒரு நிலையில தாகத்தோடு இருந்த போது சிம்சோனுடைய தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறார். நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க. சமாரிய பெண் தாகத்துக்கு தண்ணீர் தான் ஆண்டவருக்கு வர, ஆண்டவர் தண்ணீரோடு சேர்த்து என்ன கொடுத்தார்? ஜீவ தண்ணீரையும் ஆண்டவர் கொடுத்தார். இவ்வளவு தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுத்த ஆண்டவருக்கு இன்னைக்கு என்ன இல்ல? தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்கல, கசப்பான காரியத்தை கொடுக்கிறார். ஆனா இதெல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இது நடந்தது என்று வேத வாசிக்கிறோம். சரிங்க, ஆண்டவர் அப்ப தாகம் இருந்தார், அவர் மறித்து விட்டார். ஆனா இப்பொழுதும் தாகத்தோடு அவர் இருக்கிறார். அதுதான் நிலை. அந்த தாகத்தை நாம் எப்படி தீர்க்க போகிறோம்? 3 காரியங்களை சுருக்கமா பார்த்து முடியுமா? முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும். ஒரு நிமிஷம், தெரியாதவங்க அந்த வசனம், நீங்க ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாமே அந்த வசனத்தை, ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்திலே பூமியிலே மனுஷனாக வந்ததற்கு ஆதாரமான ஒரு வார்த்தை. அது எல்லா சிறு பிள்ளைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் அந்த வார்த்தை மனப்பாடமா தெரியும். இப்ப பைபிள் படிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடமா சொல்லலாமா? 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன பண்ணக்கூடாது? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படிக்கு அவரை தம்முடைய இவ்வளவாயிடத்தில் அன்பு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு தாங்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கெட்டு போகாமல் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாத ஆண்டவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து இன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் அவர் தாகத்தை தீர்க்கணும்னா நாம் கெட்டு போக கூடாது. அப்படின்னா மனம் திரும்புவதன் மூலமாக நாம் ஆண்டவரை என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க முடியும். எத்தனை பேர் நீங்க மனம் தூங்க? கை தூக்குங்க. பாதி பேருக்கு டவுட்ல இருக்கீங்க. இன்னும் மனம் திரும்பலையா? அப்ப தைரியமா தூக்குங்க. நான் 2 கையா தூக்குறேன். இல்ல, அது நடக்கும். மனம் திரும்பினாலும் தப்பு செய்வோம், பாவம் செய்வோம். அவன் ஆண்டவர் மன்னிச்சுக்குவார். நம்ம ஆண்டவர் நல்லவர், மன்னிச்சுட்டே இருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நான் தவறுகளும் தண்டனைகளும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க செய்கிற தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் சின்ன ஒரு சிக்ஷையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கார். அது சிறிய தண்டனை, தாங்கக்கூடிய தண்டனை. அதனால நீங்க ரொம்ப பெரிய தண்டனை ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு முறை மனம் திரும்பிட்டீங்கன்னா ஆண்டவர்கள் ஒருபோதும் மனம் திரும்பாதவர்கள் இருந்தா அவருடைய தாகத்தை நாம் என்ன பண்ணணும்? தீர்க்க வேண்டும். அவருடைய முதல் பிரச்சனை என்னது? மனம் திரும்புங்கள். இயேசுடைய முதல் பிரச்சனை முதல் அவர் என்ன பண்ண? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். எப்ப சொன்னார் இத? 2000 வருஷத்துக்கு முன்பதாக என்ன சொல்லிட்டாரு? கிட்ட இருக்குங்கிற. அப்ப நம்ம எவ்வளவு நெருங்கிட்டோம்? இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. காத்திருக்கீங்களா? நம்பிக்கையோடு இருக்கிற இந்த சிலுவை பாடுகளை தியானிப்பதனுடைய நோக்கமே நாம் எந்த நிலையிலும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அந்த மனம் திரும்புவதன் மூலமாக தான் ஆண்டவரை நாம் என்ன பண்ண முடியும்? அவருடைய தாகத்தை நாம் தீர்க்க முடியும். வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்புறம் மனம் திரும்பணும். சகை மனம் திரும்பணும். நான் எல்லாருமே எனக்கு சகை ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ தெரியல, ஒரு சில கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சகை வந்து ஏன்னா அவன் சொன்னாவே மனம் திரும்பணும். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு நிலையில இன்னைக்கு நம்ம கூவி கூவி கூவிட்டு இருக்கிறோம், திருந்துங்க, நான் திருந்தணும். முதல்ல என்ன சொல்லுவேன், அப்புறம் உங்களை சொல்லுவேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பழைய குருடி கதவை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு பழமொழி தெரியல, பழைய குருடி கதவை நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் பாதி வார்த்தை கேட்போம், பாதி வார்த்தை தூங்குவோம், பாதி வார்த்தை எதையோ யோசிப்போம், தெரிஞ்ச பாட்டை பாடுவோம், ஒரு சில அமைதியா இருப்போம். ஒரு 3.5 மணி நேரம் உட்கார்ந்து நிலையா உட்கார முடியாது, கஷ்டம். திரும்பி சாஞ்சி படுத்து எழுந்து எப்படினாலும் பண்ணி வருஷம் வருஷம் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா நோக்கம் அல்ல. ஆண்டவர் நான் தாகமா அவருடைய தாகத்துக்காக இந்த வார்த்தை சொல்லல. வேத வாக்கியம் நிறைவேறவும் அவர் வந்த நோக்கம் நிறைவேறவும் நான் தாகமா இருக்கிறேன். நீங்க இன்னும் தப்பு மேல தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்க ஆண்டுடைய தாகத்தை ஒரு நிலையிலும் என்ன பண்ண முடியாது, தீர்க்க முடியாது. ஆகவே பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது முதல் தாகத்தை நாம் தீர்ப்பது. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள் எப்பா பார்த்தாலும் அழுதுகிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் ஒருபோதும் விரும்பதே கிடையாது. அப்போ அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கணும். மகிழ்ச்சியாய் வாழ்வதனாலே நாம் அவருடைய தாகத்தை தீர்க்க முடியும். மனம் திரும்புவதனாலும் அவருடைய தாகத்தை தீர்க்க முடியும். மகிழ்ச்சியாய் வாழ்வதனாலும் தீர்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 5-6, அதுவும் நீங்க எல்லாருக்குமே தெரிந்த வசனமா இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய எதற்காக பாடு, நம்முடைய மீட்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் 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 வழியில போனோம். உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து இருக்கிறோம். பேர் மட்டும் அவருடைய பேர் கிறிஸ்டின் பேரா இருக்கும். ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம், ஆராதனைக்கு எல்லாம் செய்வோம். ஆனா தன் தன் வழியிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். அப்புறம் கர்த்தரோ நம்ம எல்லாருடைய யார் மேல விளக்குனார்? அவன் மேல விளக்குனார். கர்த்தர் அழைச்சுங்க. எதற்கு அவர் தாகமா இருக்கிறார் தெரியுமா? அவர் உங்களுடைய பாடுகள் எல்லாம் அவர் என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டாய் வாசிக்கிறோம். எதற்கு? நீங்கள் இந்த உலகத்துல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். உங்க பிள்ளைகள் அழுதா உங்களுக்கு பிடிக்குமா? எந்த நிலையிலும் உங்க பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? கண்டிருந்து கண்ணீர் வரக்கூடாது. அப்படிதான் நம்ம நினைப்போம். இப்ப நாம ஆண்டுடைய பிள்ளைகள், நாம கண்ணீர் சிந்துவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப நம்ம கண்ணீர் விடாமல் இருப்பது என்பது ஆண்டவருக்கு ஒரு நிறுத்தமான ஒரு தாகம். முதல் காரணம் நாம் மனம் திரும்பணும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சி எப்போ வரும் தெரியுமா? சமாதானம் இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம். சமாதானம் வேற, சந்தோஷம் வேற. சந்தோஷம் இருப்பதனால சமாதானம் வராது, ஆனா சமாதானம் வருவதனால சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காமலும், எதற்காக இந்த வார்த்தை சொல்றார்? நீ கலங்காமலும் பயப்படாத, நீ சந்தோஷமா இருக்கிற. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:4 என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா. மறுபடியும் ஏன் சொல்றாரு? இருக்க மாட்டோம். கரெக்டானது வர. ஏன்னா நமக்கு வாழ்நாளெல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும். ஆனா கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்கலன்னா கவலை, கொடுத்தாலும் கொடுக்காட்டா அங்கதான். கொடுத்தாதான் மகிழ்ச்சியா இருப்பேன் இல்ல. அவங்க சொல்ற மாதிரி சொல்லணும், எனக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் களி கூறுவேன். அதுதான். அப்போ நீங்க மகிழ்ச்சியா இருப்பதனால நீங்க என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க முடியும். மூன்றாவது, கடைசியாக
முக்கியமான ஒரு தாகம் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? நாம ஆதாயப்படுத்திக் கொண்டோம், நாம மனம் திரும்பி விட்டோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், ரைட்? அப்ப நீங்க மற்றவர்களை என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்த, மக்களை ஆயத்தப்படுத்துவதன் மூலமாக அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கணும். உங்க பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து உட்கார்ந்து எங்களுக்கு பெரிய பாடா இருக்குது. இனி நான் வேற மக்களுக்கு போய் ஆண்டவரை பத்தி நான் சொல்றதா? எனக்கு நேரமும் இல்லை, அதுக்கு எனக்கு மனசும் இல்லை. அவனுடைய தாகத்தை தீர்ப்பது நீங்கள் மாத்திரம் ஒரு கூட்ட மக்களை எங்க கொண்டு போகணும்? பரலோகத்துக்கு கொண்டு போகணும். சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், கொடுத்து அவர்களை சீஷரா மாற்றுங்கள். ஆண்டவர் சொன்னார் கட்டளைங்க. அந்த கட்டளையை நிறைவேற்றுவதுதான் அவருடைய தாகத்தை தீர்ப்பது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? செய்யறதில்லை. நாமளே ஒரு பெரிய பாடு, நம்மாலே மற்றவர்கள் பாடு வேணாம் அப்படின்னு விட்டுறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் தாகத்தோடு காத்திருக்கிறார். அவர் சரீரத்தில் தாகம் இருந்தது உண்மைதான், கண்ணீருக்காக அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் கஷ்டத்தோடு வேதனையோடு நான் தாகமா இருக்கிறேன் என்று சத்தமாய் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார். ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவரால் நடக்க முடியல. அவர் நினைச்சிருந்தா அமைதியா இருந்திருக்க முடியல. ஆனா சொல்ல வேண்டியது வேத வாக்கியம். ஆனா சொல்வது அவருடைய வேதம். ஆனா அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறோமா? யோசிச்சு பாருங்க. மனம் திரும்புவதன் மூலமாகவும் மகிழ்ச்சியாய் வாழ்வதன் மூலமாகவும் மக்களை ஆயத்தப்படுத்துவதன் மூலமாகவும் அவருடைய தாகத்தை தீர்க்க முடியுங்க. நம்முடைய வாழ்க்கையை நான் மக்களை ஆயத்தப்படுத்தணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர், எனக்கு உங்களை வேணாம் பிரசனை எல்லாம் பண்ண தெரியாது. பிரசனை பண்ண வேணாம். எத்தனை பேர் நீங்க சந்திக்கிறீங்க, எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க, அவங்கள்ட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வார்த்தை, எனக்கு இவர் ரட்சகர், எனக்கு இவ்வளவு நன்மை செய்ய. எங்க அம்மா நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், எந்த பிரசங்கத்தையும் இதை சொல்லுவேன். எங்க அம்மாவுக்கு படிக்காதவங்க, 5வது அந்த நேரத்தில் 5வது படித்தவங்க. ஆனா அவங்க யார பார்த்தா இயேசுவை பத்தி சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. அது காய்கறிக்காரரா இருக்கட்டும், எந்த ஒரு காரணம், நண்பர்களா வந்தாலும் உறவுகளா வந்தாலும் சரி, அவங்க இயேசுவை பத்தி சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் எங்களை மாற்றினார், எங்களை ரட்சித்தார். ரொம்ப பிரசங்கெல்லாம் பண்ண தெரியாது, மேடையெல்லாம் ஏறவும் கிடையாது. ஆனா சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. டிராக்டர் கொடுக்கலாம், டிராக்டர் கொடுப்பாங்க. ஆண்டவர் பத்தி நான் எத்தனை நண்பர்களை நான் பார்க்கிறேன். அந்த நேரத்தில் எல்லா நேரமும் சொல்ல முடியாது, அது அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படியே இடைச்சொல்களாக ஆண்டவரை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். சுவிசேஷ பணிகளுக்காக நம்ம செல்லணும். இன்னைக்கு சுவிசேஷம் பெருகிவிட்டது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறியாத, எப்போ கடைசி காலம் வரும் பேர சொல்லி இருக்கிறீங்களா? சுவிசேஷம் அறிவித்து முடியும் போது ஆண்டவர் வருவார். இப்ப கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 95% எல்லாம் ஆயிடுச்சு. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னொரு 5% தான் வேற இருக்குது. அதையும் அந்த அங்க இருக்கிறவர்கள் நம்ம சுவிசேஷம் அறிவித்து விட்டால் யார் வருவார்? இயேசு வருவார். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு சொல்லுங்க? ஹalleluya. இயேசு வருவார். வேணாம் பாஸ்டர், இன்னும் ரெடி ஆகல. இயேசு வந்துட்டாருன்னா நரகத்துக்கு கூட்டு போயிடுவாரு. அவருக்குள்ள நரகத்துக்கு கூடாது, பிசாசு தான் நரகத்துக்கு கூட்டு போவாங்க. இயேசுக்குள்ள பரலோகத்துக்கு தான் கூட்டு போவோம், பிசாசு தான் நரகத்துக்கு கூட்டு போவோம். அதுக்கு ஆயத்தப்படுவதுதான் இந்த நாட்கள். இந்த 7 வார்த்தை எதற்காக? ஆண்டவரை ஆயத்தப்படுத்துவதற்காக, ஆண்டவருக்காக நாம் ஆயத்தப்படுவதற்காக. அவருடைய தாகத்தை நாம் தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் மனம் திரும்பி மகிழ்ச்சியாய் இருந்து மக்களை ஆயத்தப்படுத்தும் போது நாம் தேவனுடைய தாகத்தை நாம் தீர்க்க முடியும். ஆகவே தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம்.